நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா, கொள்ளை அடிக்கிறது கொலை பண்றதுக்கு மாடா அரசியலுக்கு. ஹலோ மக்களே, நண்பா பேச எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு காலையில் ஒரு சிஸ்டர் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு மெசேஜ் பண்ணி எனக்கு கொஞ்சம் பேச முடியுமா அப்படின்னாங்க. சரின்னு சொல்லிட்டு நானும் கால் பண்ணி பேசுகிறேன். என்ன மேடம் அப்படின்னா, எனக்கு நெஞ்செல்லாம் படபடன்னு அடிக்குதுங்க அப்படின்னாங்க. ஏங்க அப்படின்னா, நியூஸ் சேனல் பார்க்கவே பகுன்னு இருக்குங்க, எங்களால் எதையுமே பார்க்க முடியலங்க, என்னங்க இப்படி இருக்குது, இப்போ தாங்க ஒரு பிரச்சனை முடிஞ்சு வந்தால் அதுக்குள்ளே இப்போ டிவிக்கேலேருந்து இன்னொரு பெண் நிர்வாகி வந்துட்டு தளபதி மேலேயே குற்றச்சாட்டு வச்சு வீடியோ போட்டு வைரல் ஆகிட்டு இருக்கு, என்னங்க இப்படி நடக்குது, புரியல எங்களுக்கு, ஐயோ அப்படின்னு புலம்புறாங்க. அவங்க புலம்புல நமக்கு வந்து அவங்களுடைய அந்த அக்கறையும் அன்பும் புரியுது, தளபதி எப்படியாவது சிஎம் ஆயிடணுமே அப்படின்னு. பட் அது அவ்வளோ ஈஸியாக நடக்குமான்னு கேட்டிங்கன்னா நடக்கும், நம்ம கொஞ்சம் தெளிவாக இருந்தால் நடக்கும். ஆனால் நம்ம தெளிவாக இருக்கிற மாதிரி டிவிக்கேல இருக்கக்கூடிய நிர்வாகிகளும் தெளிவாக இருக்கணும் அப்படின்றது இந்த வீடியோவில் கடைசியில் நான் உங்களுக்கு சொல்லி முடிக்கிறேன். ஆனால் இப்போ அந்த குற்றச்சாட்டை வட்ட பெண் நிர்வாகி இருக்காங்களே, அவங்க யார் என்ன ஏது எப்படின்லாம் நம்ம கொஞ்சம் எக்ஸ்போஸ் பண்ணி தானே ஆகணும். அதை வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க, என்னோடய சேனலுக்கு யாராவது ஃபஸ்ட் டைம் வரும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஷேர் பண்ணுங்கள், மறக்காம கமெண்ட்ஸை போட்டு போங்க. அதுக்கப்புறமா வாட்ஸ்அப் குரூப் லிங்க் இருக்குது டிஸ்கிரிப்ஷனில், கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிங்க. அஃப்கோர்ஸ் QR கோட் இருக்குது, அதையும் வந்து ஞாபகம் வச்சுட்டு என்னென்ன பண்ணுமோ பண்ணிடுங்க. வெல்கம் டு விஜய், வெல்கம் டு அனதர் வீடியோ. அதாவது இந்த பெண் நிர்வாகி மேட்டர் தான் இருக்குன்னு பார்த்தா கூடவே இன்னும் 2 நியூஸ் வேறு ஓடுது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஜனநாயகன் படத்துக்கு இன்றைக்கி ரீசென்சார் பண்ணுறதா இருந்துச்சு, ஆனால் இன்றைக்கி நடக்கலை. ஏன்னு கேட்டிங்கன்னா, அவர் வர்றவருக்கு அந்த சென்சார் போர்டில் உட்காந்துருக்கு, இன்றைக்கி உடம்பு சரியில்லையா, அவருக்கு வாந்தி பேதி போதான், அதனால் இன்றைக்கி வரலையா, லீவ் விட்டார். ஏய், நாங்கள் தானா சின்ன வயசில் ஸ்கூலுக்கு போகும்போது ஆஸ் ஐ சஃபரிங் ஃப்ரம் ஃபீவர் மேடம் கேன் ஐ டேக் 1 day லீவ் லெட்டர் எழுதுவோம், அந்த மாதிரி இருக்கு ஆயிடுச்சு அவங்க நிலமை. அவங்க ஒரு கூத்து அந்த பக்கம், அது அடுத்த மாதத்துக்கு ஒத்தி வச்சுட்டாங்க. சரி, எப்படியும் படத்தை ரிலீஸ் பண்ண விட மாட்டாங்க, தேர்தல் முடிகிற வரைக்கும் படத்தை ரிலீஸ் பண்ண விட மாட்டாங்க, அது மட்டும் நல்லா கான்ஃபிடென்ட்டாக வச்சுக்கோங்க. இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா, தமிழக வெற்றி கழகம் NDAயில் சேரப்போகிறது, பவன் கல்யாணிட்ட பேசிட்டாங்க அப்படின்னு அது ஒரு பெரிய ரூமரு. ஏன் அவர் தான் கொள்கை எதிரின்னு சொல்லிட்டு கொலை குத்திக்கிட்டு இருக்காரு, அப்புறம் ஏன்டா? சரி, மூணாவது ஒன்று பார்த்தீங்கன்னு வச்சுக்கிங்களேன், நாளைக்கு CBI விசாரணைக்கு சம்மன் அனுப்பியிருக்காங்க திருப்பி. ஆனால் நாளைக்கு தான் நிர்வாகிகளே தேர்ந்தெடுக்கக்கூடிய மீட்டிங் இருக்குது. டைரெக்டாக தளபதியை பார்த்து ஒரு 10-20 பேரை பார்த்து மீட் பண்ணுறதா நியூஸ்லாம் வந்துச்சு. ஸோ இப்படி பார்த்தீங்களா, அட்டாக் மோடு பார்த்தீங்களா எந்த அளவுக்கு இருக்குது பாருங்க. ஒரு பக்கம் சினிமா, ஒரு பக்கம் CBI, ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா கூட்டணி பேச்சு, வேற லெவல். இதில் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் தவைக்காவின் பெண் நிர்வாகி, பரபரப்பான நியூஸ். இந்த பெண் நிர்வாகியனால தாண்டா நாசமாக போகுது தாவேக்கா, அது உங்களுக்கு புரிய மாட்டேங்குது. இன்னைக்கு சமுதாயம் வந்து எப்படி பார்க்கும் இத ஒரு நல்ல ஒரு ட்ரெண்ட் செட்டிங்கான விஷயம் கிடையாது. இப்போ இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க, இவங்க தான் அந்த பெண் நிர்வாகி. இவங்க பேர் வந்து ரஞ்சனா நாச்சியார். இது 3ஆவதுன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்ச தாவேக்கால ஒரு பெண் நிர்வாகி வந்து பெண் நிர்வாகியால் கெட்ட பேர் வாங்குறது. முதல்ல வந்து அந்த விஷப்பூச்சி, 2வது வந்து பார்த்திங்கன்னா ஒரு லேடி வந்து கார் மேலே முன்னாடி விழுந்து இதெல்லாம் பண்ணாங்க, ஏதோ போஸ்டிங் ஏதோ கொடுக்கலன்னு. இப்போ இதுக்கு போஸ்டிங் கொடுத்து நம்மளாம் தலையில் மண்ணவாரி போட்டுக்கிட்ட மாதிரி ஆகிப்போச்சு. இது 3வது. சரி, இவங்க யார் என்ன ஏது எப்போ கட்சியில் சேர்ந்தாங்க, இவங்களுடைய பின்புலம் என்ன மாதிரியான திட்டத்தோடு வந்து சேர்ந்துருக்காங்க அப்படின்றதெல்லாம் வந்து நம்ம கிளியராக பார்ப்போம். இல்லை, இந்த லேடி பேசின ஒரு கிளிப்பில் அந்த வீடியோ பார்த்தேன். அதாவது என்னென்னா, நீங்கள் இனிமேல் கட்சியில் இருப்பீங்களா, கட்சி உங்கள் மேல் நடவடிக்கை எடுத்தால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு, அது தெரியல, கட்சியில் வச்சுருப்பாங்களா தூக்கிடுவாங்களா எனக்கு தெரியாது. ஆனால் வந்து ஒருத்தவங்க வந்து காரில் போய் விழுந்தாங்களே, நான் அந்த மாதிரி நான் அந்த மாதிரி விழுகிற ஆள்லாம் கிடையாது, எனக்கு தன்மானம்லாம் இருக்குது, எனக்கு வந்து மரியாதை மானம்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி பேசியிருந்தாங்க. அந்த கிளிப்பு பார்த்தேன், அதை சேவ் பண்ண மறந்துட்டேன், அதனால் இப்போ இந்த எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறேன். அந்த அளவுக்கு தன்மானம் உள்ள இந்த லேடி தமிழக வெற்றி கழகத்தில் எப்போ வந்து சேர்ந்தாங்கன்னு தெரியணும்ல. இருங்க, இப்போ இந்த ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா புஷி ஆனந்த் அவர்கள் கூட இந்த அம்மா நின்று ஒரு ஃபோட்டோ எடுத்திருக்காங்க. இது எப்போ தெரியுமா? February 4ஆம் தேதி. புரியுதுங்களா? என்னது February 4ஆம் தேதி இந்த காரில் வந்து விழுந்தாங்கல்ல ஒரு லேடி, அது எப்போ தெரியுமா? அது பாருங்கள், அது வந்து December மாதம். இப்போ நான் என்ன கேட்குறேன், அந்த லேடி காரில் வந்து விழுந்தாங்கல்ல, அவங்களுக்கு தன்மானம் இல்லை, உங்களுக்கு தன்மானம் இருக்குல்ல, காரில் வந்து விழுகும்போது தமிழக வெற்றி கழகத்து மேலே உங்களுடைய பார்வை ஏன் தப்பாக போகல?
ஏன்னா நம்ம ஒரு பெண் நிர்வாகி இப்படி வந்து காரில் வந்து விழுகிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தப்பா தோணல. பிப்ரவரி மாதம் அப்போ யார் சொல்லி நீங்கள் வந்து கட்சிக்குள்ளே சேர்ந்தீங்க? ஏன்னா நீங்கள் வந்து கருப்பாடு, தோல் தான் வெள்ளையாக இருக்குது ஆனால் ஃபுல்லாக கருப்பாடு. இது ஏவி விடப்பட்டது, திமுகவிலிருந்து ஏவி விடப்பட்டது, ப்ளஸ் ஓபிஎஸ் கூட இருந்து ஏவி விடப்பட்டது. இந்த அம்மா வந்து அப்படியே ரொம்ப பெரிய யோக்கியவாதிலாம் கிடையாது. இவங்க வந்து ஒரு நடிகை அப்படின்னு சொல்லிக்கிறாங்க, சீரியல் ஆக்டர்ஸ், ஏதோ 1-2 படங்களில் நடிச்சிருப்பாங்க போல இருக்குது. ஆனால் இவங்களுக்கு ஒரு ட்ராக் ரெக்கார்ட் இருக்குது. அது என்னன்னு பார்க்கணும்ல, அதையும் பார்ப்போம். இப்போ இந்த போஸ்டர் பார்த்தீங்கன்னா 2017 இந்த கட்டுரை வந்திருக்கு. இதில் இவங்களுக்கு என்ன தெரியுமா பேர்? இன்னொரு நிர்மலா தேவி. இந்த நிர்மலா தேவின்றவங்க யார் தெரியுமா? காலேஜில் பெண்கள் படிக்கும்போது அந்த பெண்களை வந்து நீ நல்லா வந்து மார்க் எடுக்கணும் வைக்கணும் அப்படின்னா நீ வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும் அப்படின்ற மாதிரி, யாரை? அந்த காலேஜில் இருக்கக்கூடிய கரஸ்பாண்டன்ஸ் இந்த மாதிரி பெரிய பெரிய ஆட்களை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி நிறையா பேரை அந்த மாதிரி வந்து மயக்கின ஒரு லேடி வந்து அந்த பேர். அந்த பேரை இந்த பேருக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த பொம்பளை கொடுக்கணும்னு சொன்னாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, அன்னைக்கு டேட்டில் ஒரு விபச்சார கேஸ் வழக்கில் வந்து இவங்க பேர் அடிபடுது. இவங்க வந்து பார்த்திங்கன்னா ஓபிஎஸ் கூட நின்று ஃபோட்டோ எடுத்த இது இருக்குது. ப்ளஸ் அவருக்கு அடுத்த கட்ட லெவலில் இருக்கக்கூடிய ஒரு 3 தலைவர்கள் கூட காரில் போகிறது வர்றது இந்த மாதிரி எல்லா வேலையும் பண்ணியிருக்காங்க, எல்லாமே செஞ்சுருக்காங்க. நான் என்ன கேட்குறேன்னா, தமிழக வெற்றி கழகத்தில் இந்த பேக்ரவுண்ட் செக்கிங்லாம் பண்ணீங்களா பண்ணலையா? ஒரு லேடியை எடுக்கிறீங்க அப்படின்னா அந்த லேடியை வந்து என்ன பேக்ரவுண்டில் இருந்து வருது, என்ன மோட்டிவில் வருது, என்ன மைண்ட் செட்டில் வருதுன்றதெல்லாம் பார்க்குறீங்களா இல்லையா? யாரை கொண்டாந்து இவங்களை சேர்த்தாங்கன்னு நமக்கு தெரியல, ஆனால் வந்து சேர்ந்துட்டாங்க. ஸோ இப்படிப்பட்ட ஒரு பேக்ரவுண்டில் இருக்க நீங்கள் உத்தமி, ஆனால் வந்து தளபதி வந்து ஒரு நடிகையை கூப்பிட்டு வந்தால் அது தப்பு. உங்களை கட்சியில் சேர்க்கறது வந்து நியாயம்னா அவங்க அவருக்கு ஃப்ரெண்டாக இருக்கிறதுல என்ன தப்பு உங்களுக்கு? எனக்கு தெரிஞ்சு இந்த விவாகரத்து மேட்ரு அப்படின்றதே எல்லாமே ப்ரீ பிளான்டாக நடந்துக்கிட்டு இருக்குன்றது எனக்கு இப்போ வந்து கெஸ் ஆகுது. ஏன்னு கேட்டிங்கன்னா, சங்கீதா அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா டிசம்பர் மாதம் ஃபைல் பண்ண கேஸ் பிப்ரவரி மாதம் வெளியில் வருது. 23ஆம் போட்டது, 22 நாள் கழித்து அந்த நியூஸை வந்து சன் நியூஸ் தொலைக்காட்சிகள் வந்து வெளியிடுது. இது எப்படி அவங்க கைக்கு போகும்? அதை நீங்களே யூகிச்சுக்குங்க, புரியுதுங்களா? இது ஒரு பாயிண்ட்டு. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, இந்த லேடி வந்து பிப்ரவரி மாதம் 4ஆம் தேதி வாக்கில் கட்சியில் சேருது. பிப்ரவரி மாதம் சேர்ந்த பொண்ணு ஒரே மாதம்தான் இப்போ கட்சியிலேருந்து வெளியில் வருது. ஏன்னா இவர் வந்து அந்த ஸ்டேஜில் வந்து மகளிர் தினத்தில் வந்து இது ஒரு ஒர்த்தே இல்லை, இதை பற்றி நீங்கள் கவலையே படாதீங்க அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டனால அந்த ஒர்த் இல்லைன்ற அந்த வார்த்தை வந்து இவங்களுக்கு ரொம்ப ஹர்ட் ஆயிடுச்சு பொழுது, பயங்கரமாக இவங்களை காயப்படுத்தியிருக்கு. அதனால இவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, ஒரு மிகப்பெரிய ஒரு லெட்டரை எழுதி தளபதிக்கு வந்து நீங்கள் இப்படி பண்ணலாமா, ஒரு தலைவர் இப்படி பண்ணலாமா, உங்களை ஃபாலோ பண்ணும் இளைஞர்களை வந்து நீங்கள் கெடுக்கலாமா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட விஷயத்த பதிவு பண்ணிவிட்டு மேடம் போயிட்டு எல்லா மீடியாலையும் உட்காந்து பேட்டி கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அப்போ இங்கே டோட்டலாகவே இது எல்லாமே ஒரு பிளானில் வர்ற மாதிரி தெரியுது. ஏன்னா விஜய் அவர்களை என்னென்னமோ ட்ரை பண்ணாங்க, எப்படியாவது அவர் வந்து அவருடைய ஃபேமை குறைக்கணும், அவரோட நேமை குறைக்கணும், முக்கியமாக பெண்கள் மத்தியில் இருக்க அந்த மரியாதையை குறைக்கணும்னு என்னென்னமோ பிளான் பண்ணாங்க. ஆனால் இப்போ கிளைமேக்ஸில் லேடிஸை வச்சு அட்டாக் பண்ணும்போது தான் இது ரொம்ப வீரியமாகும் அப்படின்னு சொல்லிட்டு, நார்மலான லேடிஸ் வந்து அதை சொன்னாங்க இதை சொன்னாங்க அப்படின்றத விட வீட்டுக்குள்ளே இருக்கிற ஒருத்தரே இதை வந்து பெரிய பூகம்பமாக்குனா எவ்வளோ பெரிய விஷயமாகும் அப்படின்றத வந்து யூகிச்சு சொல்லியிருக்காங்க. இப்போ இவங்களுக்கு யாருக்கு, சங்கீதா அவர்களுக்கு ஸ்ரீலங்காவில் இருக்கக்கூடிய ஒரு மினிஸ்டரோ ஒரு எம்எல்ஏ ஒரு பதவியில் இருக்கிறார், அவர் வந்து மிகப்பெரிய ஒரு கண்டனத்தை தெரிவிச்சிருக்கார். ஒருத்தர் வாழ்க்கையில் உச்சத்தில் வர்ற நேரத்தில் காலை வாரி விட்டுருக்க, உலகத்திலே ஒரே மனைவி நீங்கள் தான் இருப்பீங்க அப்படின்ற மாதிரி அவர் பதிவு பண்ணியிருக்கார். அதே மாதிரி பிஸ்மி போன்றவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா விஜயர்களுக்கே தெரியாமல் இவங்க டிவோர்ஸ் ஃபைல் அப்ளை பண்ணியிருக்காங்க அப்படின்ற அந்த விஷயத்தை பதிவு பண்ணுறார். இதெல்லாம் ஒரு சைடு இருக்கட்டும், பெண்களுடைய மாண்பு, பெண்களுடைய மரியாதை, பெண்களுக்கு வந்து இப்போ இதெல்லாம் கொடுக்கணும்னு சொல்லி பேசக்கூடிய இந்த நாச்சியார் ரஞ்சனா நாச்சியார்கிட்ட நான் ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன். உண்மையாலுமே பெண்களுடைய மானம் மரியாதை எல்லாத்தையும் காப்பாற்றணும் அப்படின்னு நீ நினச்சிருந்தீங்கன்னா நீ என்ன பண்ணியிருக்கணும்னா, இந்த செய்தி வெளியில் வந்திருக்கும் போதே அந்த மீடியாவை தான் காரி துப்பி இருக்கணும். ஒரு பர்சனல் மேட்ரு எடுத்து நீங்கள் எப்படி வெளியில் போடலாம், இதை வந்து அவங்க வந்து போட சொல்லி சொன்னாங்களா உங்கள்கிட்ட? யார், சங்கீதா அவர்கள் போட சொல்லி உங்கள்கிட்ட சொன்னாங்களா?
இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தாங்களா, இதை வெளியுலகு கொடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்களா அப்படின்ற விஷயத்தை கேட்டுக்கணும். ஒரு வேளை அவங்க சொல்லியிருந்தாங்கன்னா அது வேறு விஷயம், அது வந்து மீடியாவை வந்து நம்ம குறை சொல்ல முடியாது. பட் அவங்களும் இப்போ வரைக்கும் பேசலை. வெளியில் வந்து நான் தான் கொடுக்க சொன்னேன், நான் தான் இதை வந்து பப்ளிசிட்டி பண்ண சொன்னேன்னு அவங்க இது வரைக்கும் ஓப்பனாக சொல்லலை. ப்ளஸ் அதே பிப்ரவரி மாதம் ஃபைல் பண்ண இன்னொரு அஃபிடவிட் எடுத்து திருப்பி வந்து மகளிர் தினத்து அன்னைக்கு இந்த மீடியா ஃபுல்லாக ரிலீஸ் பண்ணுது, என்னை வந்து வீட்டுக்குள்ளே விட மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ பசங்க வந்து அங்கங்கே ஒரு இடத்துல தங்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி விஷயங்களை இப்போ வந்து பெரிய ஹைலைட் பண்ணி கொண்டு வர்றாங்க. ஒரு குடும்பத்தில் நடக்கக்கூடிய இந்த பிரச்சனையை ஒரு பொண்ணாக இருந்துட்டு நீங்கள் தட்டி கேட்டிருக்கணும்ல. நீங்கள் தமிழக வெற்றி கழகத்திலிருந்து நீங்கள் தளபதி சப்போர்ட் கூட பண்ணியிருக்க வேண்டாம். அவர் வந்து த்ரிஷா அவர்களை கூட கூட்டிகிட்டு வந்தது தப்பாகவே உங்களுக்கு பட்டிருந்தாலும் அதை தட்டி கேட்க தெரிஞ்ச இந்த வாய்க்கு இந்த பர்சனல் விஷயத்தை எப்படி மீடியா வெளியில் எடுத்து போட்டுச்சுன்னு சொல்லி அதை தட்டி கேட்க துப்பு இருக்கா? அப்போ துப்பு இல்லைன்னா இங்கே துப்புறதுக்காகவே ஏவி விட்ட ஒரு ஏவல் டாக்ஸ் தான் இவங்களாம். அதை நீங்கள் முதல்ல புரிஞ்சுக்கணும். அது ஒரு தலைவருக்கு அட்வைஸ் பண்ணுறன்ற பேரில் வந்து உக்காந்துக்கிட்டு இப்படி பண்ணலாமா அப்படி பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு சங்கீதா மேடம்க்கு நியாயம் வாங்கி தர மாதிரி பேசக்கூடிய இந்த பெண்ணியவாதிகள்லாம் எப்படிப்பட்ட மைண்ட் செட்டில் இருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியணும்ல. கொஞ்சம் பாருங்க. 2 மனைவி 3 மனைவி கூட வச்சுக்கிட்டவங்க எல்லாம் இருக்காங்க, நம்ம பார்த்துருக்கோம் லீடர்ஸ். பட் சுமூகமாக தானே 3 மனைவியோட கூட வாழ்ந்துட்டு இருந்தாங்க. ஒரு மனைவியே வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்கன்னா 2-3 பொண்டாட்டி வச்சிருந்த தலைவர் கூட பரவாயில்லையா? அப்போ விஜய் அவர்கள் நீங்கள் 2-3 பொண்டாட்டி வச்சுருந்துருக்கணும். நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க, அரசியலுக்கு வரும்போது குடும்பமே எதிர்க்குதுன்னு சொல்லிட்டு குடும்பத்தை விட்டுட்டு வந்தீங்க பார்த்தீங்களா? அதுதாங்க தப்பு. அது பண்ணியிருக்கக்கூடாது. நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும், கூடயே இன்னும் 2 பொண்டாட்டி சேர்த்து கல்யாணம் பண்ணிட்டு வந்திருந்தீங்கன்னா இந்த திராவிட கும்பல்கள் உங்களை வரவேற்று கொண்டாடி இருக்கும். ஆஹா, நம்ம கலைஞரை ஃபாலோ பண்ணிட்டு வர்றாருப்பா எங்கள் தளபதி இந்த விஜய் அவர்களும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை தூக்கி வச்சு கொண்டாடி இருப்பாங்க. நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க, ஒட்டுமொத்த குடும்பமே எதிர்த்தாலும் நான் மக்களுக்காக வரேன்னு சொல்லிட்டு களத்தில் இறங்குனீங்கல்ல, அது நீங்கள் பண்ண தப்பு. ஸோ அந்த தப்பு தான் இப்போ இவங்களுக்கெல்லாம் உறுத்துது. என்ன மாதிரி ஜென்மங்களாக இருந்தால் 2-3 பொண்டாட்டி கட்டிக்கிறது பிரச்சனை கிடையாதான், அவங்க கூட குடும்பம் நடத்துறது பிரச்சனை கிடையாதான், கேட்டால் அவங்க கம்ப்ளைண்ட் பண்ணலையா? ஏம்மா 2002-3 பொண்டாட்டியோட கல்யாணம் பண்ணி குடும்பம் நடத்துறது கலைஞர் எந்த காலகட்டத்தில்? 1970 அதுக்கு முன்னாடி காலகட்டத்தில். அப்போ பெண்களுக்கெல்லாம் இவ்வளோ உரிமையும் கிடையாது, பெண்களுக்கு யாரும் வந்து இந்த சமத்துவம்லாம் யாரும் பார்க்கல. புரியுதா? இன்றைக்கி இருக்க காலகட்டத்தில் தான் பெண்களுக்கு இந்த சமத்துவம் டிவோர்ஸ் பண்ணுறதுலாம் ஈஸியாக நடக்குது. அன்றைக்கெலாம் அதெல்லாம் கிடையாது. புருஷன் ஒரு பொண்டாட்டி கட்டினாலும் சரி 2 வப்பாட்டி வச்சுருந்தாலும் சரி யாரும் கண்டுக்க மாட்டாங்க. இன்றைக்கி அது சரியா? இன்றைக்கி சாத்தியப்படுமா? இன்றைக்கி வச்சுக்கிட்டா நீங்கள் ஒத்துப்பீங்களா? என்னமோ பெரிய கம்பேரிசன் கொடுக்குற, இவ்வளோ நேரம் அட்வைஸ் பண்ணுற மாதிரி பேசிவிட்டு இதுதான் இதுங்க லட்சணம். புரிஞ்சுங்க. திராவிட திருடுங்க, இதுங்களாம் திருட்டு கும்பல்ஸ். இவங்களை பொறுத்த வரைக்கும் எப்படியாவது பேரை டேமேஜ் பண்ணும், இமேஜை ஸ்பாயில் பண்ணும், அதுக்கு இது ஒரு ஆயுதமாக எடுத்துக்கிட்டு செய்கிறாங்க. பட் இதை இவ்வளோ தூரம் போக விட்டு வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா இது வந்து முழுக்க என் பார்வையில் நான் வெஞ்சன்ஸை தான் பார்க்குறேன். அண்ட் அது மட்டும் இல்லாமல் எனக்கு நிர்வாகிகள்கிட்ட சில கேள்விகள் இருக்குது. நீங்கள் என்ன அடிப்படையில் நீங்கள் இந்த மாதிரி பெண் நிர்வாகிகள்லாம் நீங்கள் எடுத்து உள்ளே போடுறீங்க? முக்கியமாக ஒரு ஆண் நிர்வாகிகள் போடுறீங்க, அவங்க வந்து ஏதோ ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க போகிறாங்க அப்படின்னா அது பெரிய அஃபெக்ஷன் இல்லை கட்சிக்கு. ஆனால் ஒரு பெண்கள் வந்து ஒரு கட்சியை வந்து இந்த மாதிரி பேசிட்டு போகிறாங்க அப்படின்னா அது மிகப்பெரிய ட்ராபேக். இப்போ தான் ஒரு மிகப்பெரிய அக்யூசியேஷன்லேருந்து எல்லாரும் மன உளைச்சல்லேருந்து வெளில வந்திருக்காங்க. தளபதி சொன்ன அந்த ஒரு வார்த்தை, நீங்கள் கவலைப்படாதீங்க நான் பார்த்துக்கிறேன்னு அவர் சொல்லிட்டு போய் அங்கே முடிக்கல, அதுக்குள்ள இங்கே இவ்வளோ பெரிய இஷ்யூ. இந்த பெண்ணை நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்கன்னா இதோட பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷன் கூட நீங்கள் செக் பண்ணாமல் எப்படி நீங்கள் உள்ளே சேர்த்துருப்பீங்க? பிப்ரவரி மாதம் வந்து கட்சியில் சேர்ந்துட்டு லைம்லைட் வாங்கி பெரிய ஆளாகி மீடியாவில் உட்காந்து இன்றைக்கி மார்ச் மாதம் டிவிக்கு கழுவி ஊற்றிட்டு இருக்குது, தளபதி அசிங்கமாக பேசிகிட்டு இருக்குதுங்க. இந்த மாதிரி ஆட்களுக்கு நீங்கள் அங்கீகாரத்தை கொடுத்துருவீங்க. அவங்க கொஞ்சம் ஃபேமஸ் ஆனோடனே அவங்க போய் கட்சியை கழுவி ஊற்றுவாங்க. அப்புறம் எங்கெங்கேயோ இருக்கிற விர்ச்சுவல் ஆர்டிஸ்ட்லாம் உட்காந்து கட்சிக்கு முட்டு கொடுத்துட்ருக்கணும். ஒன்று மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இங்கே இத்தனை பேர் வேலை பார்க்குறது தளபதின்னு அந்த ஒரு முகத்துக்காக தான். அவருக்கு இதெல்லாம் தெரியாது. நீங்கள் யாரை கொண்டு போய் நிறுத்துறீங்களோ, நீங்கள் யாரை கொண்டு போய் ரெக்கமெண்ட் பண்ணுறீங்களோ அவர் வந்து உங்களை நம்பி தான் அவங்கள வந்து ஓகே பண்ணுவார் கட்சியில். அப்போ நீங்கள் ஒரு சரியான நபரை செலக்ட் பண்ணலை அப்படின்னா அது கட்சிக்கு தான் அஃபெக்ட்டு, தளபதிக்கு அஃபெக்ட்டு. தளபதி பேர் கெட்டு போகுது. கடைசியில் மீடியாவிலேருந்து முட்டு கொடுக்க போகிறது நீங்கள் இல்லை, எங்கெங்கேயோ சோசியல் மீடியாவில் உட்காந்து முட்டு கொடுத்துக்கிட்டு இருக்க நாங்கள். இப்போ உங்கள் போன்ற நிர்வாகிகள்லாம் நாங்கள் ஒன்று கேட்டுக்கிறோம், எங்களால் தளபதியை பார்க்க முடியாது, எங்களால் தளபதிகிட்ட வந்து பேச முடியாது, நாங்கள் தளபதிகிட்ட ரீச் ஆகிறோமான்னு கூட எங்களுக்கு தெரியாது. ஆனால் நீங்கள்லாம் அவர் பக்கத்திலே இருக்கிறீங்க, அவர் கூடயே இருக்கிறீங்க, எப்போ வேணால் அவரை பார்க்கலாம், எப்போ வேணால் அவர் பேசலாம். ஸோ அப்படி இருக்கும்போது
மற்றவங்களுடைய எங்களை மாதிரி ஆட்களுடைய உழைப்பு வீணாக போகாமல் இருக்கணும்னா அதுக்கு அவர் சிஎம் ஆகணும். அதுக்கு அவர் சிஎம் ஆகணும்னா நீங்கள் எல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஸோ நீங்கள் எல்லாம் கேர்ஃபுல்லாக இருந்து ஹேண்டில் பண்ணால் மட்டும்தான் அவர் சிஎம் ஆக முடியும். ஏன்னா இன்னும் அடுத்து 40 நாளுக்குள்ள என்னென்ன குண்டெல்லாம் தூக்கி போட காத்திருக்காங்கன்னு தெரியல. அவங்க ஒரு சைடு அந்த வேலையை பார்த்துக்கிட்டு இருந்தாலும் நம்மளே தூக்கி இருந்தால் இப்போ அல்வா துண்டுன்னு கொடுக்குற மாதிரி இப்படிலாம் கொண்டாந்து கொடுத்தோம்னா அவங்க வச்சு செஞ்சுட்டு போயிட்டு தான் இருப்பாங்க. இங்கே எல்லாம் நம்ம போக வேண்டிதான். ஸோ தயவு செஞ்சு கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க. ஓகே நண்பா, அடுத்த வீடியோவில் உங்களை மீட் பண்ணேன். பை, டேக் கேர்.